இங்க பேசிய போது வரவேற்பை ஆற்றிய திருக்குட ஐயப்பதுரை ஜேஆர் அவர்கள், நான் அப்பதான் உள்ள என்ட்ரு ஆனேன். அவர் பேசும்போது ஒரு தவறான தகவலை இங்கே தெரிவித்தார். மாவட்ட ஆட்சித்தலைவர் இதை குறித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். என்ன ஒரு தவறான தகவல் என்று சொன்னால், பீங்கமந்தை கூட்டுறவு சொசைட்டி அடிக்கல் நாட்டு விழா இங்கே நடைபெறும் என்று அவர் பேசும்போது சொன்னார். பீங்கமந்தை கூட்டுறவு சொசைட்டிக்கு அடிக்கல் நாட்டப்படும் என்று சொன்னார். இடமே இன்னும் செலக்ட் பண்ணல. கூட்டுறவு கடைக்கு எங்க நீங்க அடிக்கல் நாட்டுவீங்கன்னு அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில நான் சொல்றேன். இன்னும் கூட்டுறவு சொசைட்டி சாங்ஷன் ஆயிடுச்சு. பல நாள் போராட்டம். அந்த மாவட்டத்தில் இருந்த அந்த சொசைட்டி பிரிச்சு வேலூர் மாவட்டத்துக்கு வர வேண்டும் சொன்ன சாங்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் இடம் தேர்வு செய்யப்படும். இங்க நீங்க எப்படி அடிக்கல் நாட்டுவீங்கன்னு சொல்ல அருள் கூர்ந்த ஜேஆர் ஐயப்பதுரை நான் கேட்டுக்கொள்வது, இந்த துறையில 10 வருஷமா ஒரே இடத்துல இருக்கீங்க, வேலூர்லயே இருக்கீங்க. யார் யாருக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மேடையிலேயே நான் பார்த்தேன். இதை எப்படி நீங்க அதை விட்டுட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு 10 வருஷம் இருக்கக்கூடியவருக்கு ஒரே துறையில இதே ஊர்ல இருப்பீங்க, ஒரு 3 மாசம் போயிட்டு வரீங்க. ஒரு மலைவாழ் மக்களுக்கு நீங்க இடமே தேர்வு செய்யாம எப்படி அடிக்கல் நாட்டுவீங்க? யார் அந்த அடிக்கல் நாட்டுவது என்பதை அவர் எனக்கு தெரிவிக்க வேண்டும். உடனடியாக அந்த இடத்தை தேர்வு செய்து கஷ்டப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் போராடி அதை பிரித்து பீங்கமந்தைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். உடனடியாக மலையில வாழக்கூடிய 66 குக்கிராமங்களை கொண்ட 20,000 பேர் வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த சொசைட்டி பயன்பெறும் என்று பல நாள் கோரிக்கை வைத்தோம். அது பிரித்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த சொசைட்டிக்கு இடத்தை தேர்வு செய்து அங்கே கட்டிடம் கட்டிய பிறகு இந்த சொசைட்டியை துவக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நந்தகுமார் சொன்னதை போல அந்த பீங்கமந்தைக்கு அவர் கேட்டிருக்கக்கூடிய அந்த வேண்டுகோளை உடனடியாக திரு ஐயப்பதுரை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று நானும் அந்த பகுதிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் என்னோட கோரிக்கையாக அதை ஏற்று உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.